தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 பற்றியும் உருவான வரலாறு அப்படி சொல்லலாம். அதை பற்றியான ஒரு சின்ன ஸ்டோரி. தொல்காப்பியர் காலத்தில் தமிழும் இங்கிலீஷும் டெவலப் ஆன டைம். அந்த டைமில் தொல்காப்பியர் சொல்ல சொல்ல அவங்க ஒய்ஃப் எழுதிக்கிட்டு இருக்காங்க இலக்கணம். அந்த நேரத்தில் ஒரு இங்கிலீஷ் பொய்டிஷியன் ஒவ்வொரு வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகளுக்கும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வேர்டு சொல்கிறாரு. அவங்க சொல்லும்போது தொல்காப்பியரோட ஒய்ஃப் பொய்டிஷியனை இங்கிலீஷ் பொய்டிஷியனோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது பார்வைகள், அதெல்லாம் பிடிச்சி போய் ஒரு லைக் பண்ணுறாங்க. அதனால அவங்க ஒரு ஷையாக ஃபீல் பண்ணி வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போதே எஸ் சைலன்ஸ், ஆர் சைலன்ஸ் வர்ற மாதிரி வார்த்தைகளை அமைச்சு கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் ஐஸ்லாண்டு அப்படின்னு சொல்லாமல் ஐலாண்டுன்னு சொல்கிறோம். ஓஷன், அதில் டீயோட சவுண்டு மாறும், ஷன் அப்படின்னு வரும். ஆர் அதில் சைலண்ட் ஆகும், போர்ஷன். அது மாதிரி ஒரு சில இடத்துல ஆர் சைலண்ட் ஆகும். ஆரோட வேர்டில் ஆர் இருக்கிறது அந்த வேர்ட் சொல்லும் உச்சரிக்கும் போது வராது. அதே மாதிரி டீயோட சவுண்ட் டிஐஓஎன் சன்னுங்கிற ஒரு சவுண்டோட வரும். அதெல்லாம் ஒரு ட்ரிக் மாதிரி அவங்க மாற்றி டெலிவர் பண்ணிடுறாங்க அவங்க லேடி. பொதுவாக இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு லாங்குவேஜ் லவ்வர்